சொல்லுவதை காட்டிலும் எனக்கு ஜப்பான் கவிதைகள் எல்லாமே தெரியும், ஜப்பானில் நான் அத்துப்படி என்ற நினைப்பு வருகிறதல்லவா, சொல்வதல்ல. இங்குதான் நேர்மறையான அந்த தன்முனைப்பு தவறான தன்முனைப்பாக மாறி அங்குதான் அகந்தையாக அது கன்வெர்ட் ஆகிறது. இந்த அகந்தைக்கும் அகந்தையற்ற நிலைக்கும் மிக ஒரு சின்ன மெல்லிய நூல் தான். எனக்கு தெரிகிறது அனைத்தும், எனக்கு புரிகிறது அனைத்தும், நான் உணர்ந்து விட்டேன் அனைத்தையும் என்று அடக்கமாக சொல்வதில்லை, அடக்கமாகவே இருப்பது. ஓய், உணர்ந்திருக்கிறேன், இப்பொழுது இந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறேன், இதற்கு மேல் மிகப்பெரிய சமுத்திரம் இருக்கிறது. மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பவர்கள் வேறொன்றும் சொல்ல வேணாம், மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கர், இந்த தமிழ்நாட்டிலே இருக்க ஸ்பீக்கர் வைத்துக்கொள்வோம், ஒரு மாதம் அவர் இணைய தளத்தில் இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீர்களானால் இவர் ஜீரோவாய் விடுவார். இங்கே கூடிய வேதாந்தங்களை பேசிக்கொண்டிருக்கிறவர்களை இணைய தளங்களில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த உபனிஷட்ஸ் என்று கூறுகிறார்களே, வேதாந்தங்களை ஆய்வு பண்ணி பேசியிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கிறது. பதஞ்சலி யோக சூத்திரத்தை நாம் பேசுவதை காட்டிலும் அழகாக ஒரு அமெரிக்கன் பேசுகிறான். இதை பார்க்காமலே நாமே படித்த விஷயத்தை வைத்து குண்டா செட்டிக்குள் வைத்தே நாம் குதிரை ஓட்டுகிறோம் அல்லவா. இங்குதான் நீங்கள் அகந்தையை அழிக்க தெரியாமல் அழைகிறீர்கள். அகந்தையை அழிப்பது என்ன? நமக்கு தெரிந்த ஒன்றோ புரிந்த ஒன்றோ உணர்ந்த ஒன்றோ ஒன்றுமில்லை. இதற்கு மேல் உலகமான இந்த தவளை கதையை சொல்லுவது மாதிரி தான். எங்கே நாம் கெடுகிறோம் என்றால், இப்படிப்பட்ட நிலையிலே அகந்தை வந்து விடுகிறது. அதைத்தான் நாம் கூறுகின்றோம். அந்த மாதிரி எழுகின்ற ஒன்று ஆணவமாக எழுகிறது. இப்போ வேதாந்தத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆணவமாக எழுகிறது. அந்த அறிவோடு கூடிய உணர்வுகள் தன்முனைப்போடு பயணப்படும் போது இலக்கினை நோக்க எளிமைப்படும். அந்த ஆணவம் எழாமல் நாம் ஒரு நோக்கிலை சென்று கொண்டிருக்கும் போது, எல்லோரும் லட்சியத்தை உருவாக்கி விடுங்கள் என்று கூறுவார்கள். லட்சியத்தை உருவாக்கிய பிறகு அந்த லட்சியத்தை நோக்கி செல்லும்போது தன்முனைப்பிலிருந்து தவறான தன்முனைப்பு எதாலும் உருவாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு IAS தேர்வு எழுதப் போகிறோம் என்றால், தேர்வு எழுதுவதற்கு முன்னாலே நான் IAS ஆகிவிடுவேன், நான் ஒரு சிறந்த IAS அதிகாரி ஆகிவிடுவேன் என்பது வரைக்கும் பிரச்சனை இல்லை. கற்பனையிலே IAS ஆகி, அதுலேயும் குறிப்பாக மதுரையிலே கலெக்டராக வருவதுன்னு சிந்திச்சு, அதுக்கு பிறகு கலெக்டராக மதுரைக்கு வந்தால் நான் அவர் எப்படியெல்லாம் வீடு கட்டணும்லாம் சிந்திச்சு இப்படி போய்கிட்டு இருப்பார். ஒரு குரூப் இருக்காங்க. இங்கே தான் பிரச்சனை தொடங்குகிறது. அப்போ அந்த தவறான தன்முனைப்பு அகந்தை என்பதெல்லாம் அழிந்து நம்முடைய அறிவோடு கூடிய இலக்கினை நோக்கும்போது, வெறும் தன்முனைப்போடு நோக்கும்போது எளிமைப்படும், எளிமையாக நாம் இயங்கலாம். அந்த தன்முனைப்போடு ஏதாவது ஒரு நொடியில் ஆணவம் சேரும்போது அங்கே தான் முக்கியம். இப்போ மறுபடியும் பாருங்கள், முதல்ல ஆணவம் என்றால் என்ன என்று பிரித்து பார்த்தோம். இரண்டாவது ஆணவம் இல்லாத தன்முனைப்போடு நம்முடைய இலக்கினை எட்டும் நிலையை பார்த்தோம். மூன்றாவது, அப்படி இருக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அது ஆணவம் கலந்து விட்டால், உங்களுக்கு ஏற்கனவே ஆணவமற்று இயங்கும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி உடம்பிலே இருக்கும், ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கும். அர்ஜுனன் அந்த பறவையினுடைய கழுத்தை பார்த்து ஃபயர் பண்ணது மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கே தெரியாது, எங்கேயாச்சும் ஒருத்தங்க அல்லது நம்மால் அந்த அகந்தை நுழையும் போது அந்த எனர்ஜி குறைந்து விடும். ஆனால் அந்த அகந்தையை நுழைய விடாமல் அடித்து நொறுக்கிவிட்டு நாம் சென்று கொண்டே இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியானது சக்தியின் பிரவாகமாய் பாயும். அதனால் ஆணவம் எழும்போதெல்லாம் இலக்கின் வெற்றி பயணத்தை குறித்து எண்ணத்தை எழுப்பிக் கொண்டு
ஆணவத்தை வேரடி மண்ணோடு வெட்டி வீழ்த்த வேண்டும். இதுதான் ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒரு கிளிப்பிங்ஸ். ஆணவம் வராமல் இருக்காது, ஆணவம் நுழையாமல் இருக்காது. அந்த நான் என்ற அகந்தை என்று கூறினாரே ரமணர், நான் உதியா இடம், நான் உதிக்கின்ற இடம், அந்த நான் இயங்குகின்ற இடம், நான் அகந்தையாக மாறுகின்ற இடம். அதான் 4 விஷயம் இருக்கு. இரவிலே படுக்கிறோம், தூக்கம் வந்துவிட்டது, நன்றாக கனவற்ற உறக்கத்திலே உறங்குகிறோம், எந்த விதமான எண்ணங்கள் இல்லாமல் எழுகிறோம். எழுந்தவுடனே எண்ணம் எழுகின்றது. எழுந்த எண்ணம் தன்முனைப்போடு இருந்தால் அங்கு ஆணவம் இல்லை. அது தவறான தன்முனைப்பாக மாறும்போது, எப்படி எழும்போது தன்முனைப்போடு மட்டும் எழுந்து இயங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய சக்தி பிரவாகமாய் உங்களுடைய உடல் முழுவதும் பரவும். அதே சக்தி எண்ணம் எழுந்தவுடன் அது ஆணவமாக மாறும்போது பிரவாகமாய் எழுந்த உங்களுடைய சக்தியானது இப்பொழுது உங்களை அனாவசியப்படுத்திவிடும். சக்தியும் சிதறடிக்கப்படும், செயலும் சிதறடிக்கப்படும், எண்ணங்களும் சிதறடிக்கப்படும். இவைகளினால் நேரடியாக மூளை சிதறடிக்கப்படும். இதைத்தான் வேதாந்தம் ஒரு வார்த்தையில் கூறியிருக்கிறது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொன்னவருடைய உன்னுடைய உள்பொருள் இது. உள்பொருள் இது. குழந்தையாக இருந்தால்தான் நீ பரலோகத்திலுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் என்று சொன்னால், குழந்தையாக இருப்பதுனா குழந்தையாக இருக்கிறது என்பால் எண்ணமற்று இருத்தல் என்றுதான் பைபிள் கூறுகிறது. இதை எத்தனை பேர் உணர்கிறோம்? குழந்தையாக இருத்தல். குழந்தையாக இருத்தல் என்றால் என்ன? எண்ணமற்று, எண்ணம் குறைந்து, எண்ணம் ஒடுங்கி, எண்ணம் நல்ல எண்ணமாக, இவ்வளவு இருக்கிறதுல அடக்கம். எண்ணம் அற்றுனா முழுசாக போகிறதில்ல. முதல்ல நல்ல எண்ணங்களை வந்து, அப்புறம் நல்ல எண்ணங்களிலே தீர்க்கமான எண்ணங்களுக்கு வந்து, அந்த தீர்க்கமான எண்ணங்களிலே அனாவசியமாக ஏதாச்சும் நம்மை நுழைந்தால் அதையும் வெட்டி விட்டு, இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அதைத்தான் வேதாந்தம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அகந்தையை அழித்துவிடு. எப்படி அழிப்பது? அகந்தை எப்பொழுது எழுகின்றதே என்று தெரியவில்லையே. அதற்குத்தான் நாம் வேதாந்தத்தையும் விஞ்ஞானத்தையும் கலந்து நாம் எழுதிய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்து பார்ப்போம் இன்னொரு கரு. அறிவிற்கும் மரபறிவிற்கும் கருவியாக விளங்குவது உடல் மட்டுமே. ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் ஆத்மாவின் கருவி என்று சொல்லப்பட்ட வேதாந்தத்தின் விளக்கம்தான் இப்பொழுது நான் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கின்றேன். அறிவிற்கும் மரபணு திறனுக்கும் கருவியாக இயங்குவது உடல் மட்டுமே. உடல் இல்லாமல் இயங்கிவிட முடியுமா? நினைத்து பாருங்கள். அடுத்து பாருங்கள். உடல் மட்டும் இல்லை என்றால் அறிவையும் உணர முடியாது, மெய் அறிவையும் உணர முடியாது. இப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி பரிணாமமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உள்ளே வாங்குகின்ற எண்ணம் எண்ணமாக மட்டும் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாம் உள்ளே வாங்குகின்ற உணர்வுகள், பார்க்கிறோம், கேட்கிறோம், அல்லது நுகர்கிறோம், சுவைக்கின்றோம், எப்படி வேண்டுமானால் வைத்துக்கொள்வோம். இவைகளெல்லாம் எண்ணமாக உள்ளே ஃபார்ம் ஆகிறது. இந்த பார்த்தலில் எண்ணம் உருவாவதில்லை. அந்த பார்த்தலில் எடுத்து செல்லப்பட்டு மூளையில் போய் பதிந்தவுடன் அது எண்ணமாக மாறுகிறது. கண்ணை மூடிக்கொண்டால் எண்ணமாக மாறாது. அப்போ பார்த்தல், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன்,